ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே அவங்க அண்ணன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே வரா. அவங்க அண்ணனை காணும். இந்த பொண்ணு கொஞ்சம் லேட்டாக பயப்பட வேற ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அவங்க அண்ணன் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா நல்ல வேலைங்க, அவருக்கு எதுவும் ஆகலை. அந்த பையன் சும்மா தங்கச்சி ஏமாத்துறதுக்காக விளையாண்டுருக்கான். இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் தங்கச்சி வாழ்கிற ஊர் தாங்க மலையில் இருக்க ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் கொஞ்ச நாள் ஏதோ வினோதமான ஒரு நோய் வந்து எல்லாம் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உடம்பே ஊதா கலரில் ஆகி கண்ணெல்லாம் ரெட்டாகி இறந்து போகிறாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியாமல் மக்கள்லாம் ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பசி பட்னின்னு சொல்லிட்டு பஞ்சம் வேற வாட்டி எடுக்குது. அதனால் ஊர் மக்கள் எல்லாம் அதே ஊரில் இருக்க ஒரு கோயில் பூசாரிகிட்ட போய் என்ன சாமி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்க, அவரோ சரியாந்திர மூட நம்பிக்கைக்கு பிறந்தவராக இருப்பார் போல. அம்மனுக்கு பலி கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்கிட்டே அவளுக்கு பலியாக யாரை வேணும்னு கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவரே சாமியாடி ஒரு சின்ன பொண்ணை சூஸ் பண்ணுறாருங்க. அந்த சின்ன பொண்ணு வேறு யாரும் இல்லை. ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அண்ணனை தேடி வந்துகிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மாக்கோ பயம், ஐயோ என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கள்ட்டையும் சரி பூசாரிட்டையும் சரி கெஞ்சி அழுகுறாங்க. ஆனால் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஊர் மக்கள் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஊர் நல்லா செழிப்பாக இருக்கணும், சாப விமோச்சனம் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட ஒரு சின்ன பொண்ணு பலியாக போகுதுங்கிற வருத்தம் யார்கிட்டையுமே இல்லை. அந்த குழந்தைங்களோட அம்மாக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியாவது நம்ம பொண்ணை காப்பாற்றணுமேன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட 2 குழந்தைங்களையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக காட்டை விட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தப்பிச்சு போகிறது ஊர் ஜனங்களுக்கும் தெரிஞ்சிடுது. பின்னாடியே துரத்திட்டு வராங்க. இதுக்கிடையில் அந்த குட்டி பொண்ணு ஒரு கையில் ஒரு சின்ன மரபொம்மை வச்சுருப்பா. அதை கீழே போட்டுட்டு எனக்கு அதுதான் வேணும்னு சொல்ல, அண்ணனும் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தேடி வேறு இடத்துக்கு போயிட்டான். ஊர் மக்கள்லாம் வேறு வந்துகிட்டு இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேர்ந்து பொண்ணை மட்டும் தூக்கிட்டு அம்மா வேறு ரூட்டில் போயிட்டாங்க. இவனும் பொம்மையை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த சைடாக ஒரு லாரி போகிறத அம்மா நோட் பண்ணிடுறாங்க. அதில் குழந்தைய ஏற்றி விட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த லாரியில் எப்படியோ குழந்தைய பின்னாடி ஏற்றி விட்டுடுறாங்க. அந்த லாரியும் போயிருச்சு நிற்காம. ஊர் மக்களும் அம்மாவை பிடிச்சிடுறாங்க. ஏண்டி அம்மனுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை இப்படி அனுப்பி வச்சுட்டியேன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அடித்து தரன்னு இழுத்துட்டு போய் கோயில் வாசல்லே விடுறாங்க. பூசாரிக்கோ பயங்கர கோவம், எப்படி அம்மனுக்கு கொடுக்க வேண்டிய பலியை நீ காப்பாற்ற முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு திட்டிகிட்டு இருக்க. மற்ற ஊர்க்காரரில் ஒருத்தர் வந்து, ஐயா என் பொண்ணை வேணா பலி கொடுங்க, இந்த ஊர் நல்லா இருந்தால் போதும், பஞ்சம் பசியெல்லாம் போகணும்னு சொல்ல, இருந்தாலும் அம்மன் கேட்டதை கொடுக்க முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்காரு நம்ம பூசாரியோ. சரி பரவாயில்ல, இந்த பொண்ணை பலி கொடுப்போன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஒரு தூணில் கட்டி வச்சு தேவையான சடங்கெல்லாம் பண்ணி அந்த பொண்ணு குழந்தை மேலே விறகெல்லாம் வச்சு உயிரோடு கொளுத்துறாருங்க. அப்போனா இந்த கிராமம் எந்த அளவு மூட நம்பிக்கையில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே யாரோ அலற சத்தம் கேட்டு காட்டுக்குள்ளே பொம்மையை தேடிக்கிட்டு இருந்த அந்த அண்ணங்காரனும் வேகமாக ஓடியாராம் மறுபடியும் ஊருக்குள்ளே. பூசாரி தான் அதே ஊரில் இருக்க இன்னொரு சின்ன குழந்தைய பலி கொடுத்துட்டாரு இல்லையா, ஆனால் அம்மன் விரும்பி கேட்டது வேற குழந்தைய, அந்த குழந்தைய தப்பிக்க விட்டவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூசாரி நம்ம ஹீரோவோட அதாவது அண்ணங்காரனோட அம்மாவையும் சரி கத்தியால் கழுத்து அறுத்து கொண்டுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் அண்ணங்காரனும் வந்து ஒரு குழந்தை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை அவரோட தங்கச்சின்னு தப்பாக நினச்சிக்கிறாரு. ப்ளஸ் அம்மா வேறு இறந்து போயிட்டாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதே இடத்துல கடைசி வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் ஆக வேண்டிய சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரிலங்க, அந்த நெறிகிற ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து முதல்ல அந்த கோயில் மேலே தான் அவருக்கு கோவம். தங்கச்சியை பலி கேட்டனால அதனால் கொஞ்சம் கோயிலை ஃபஸ்ட்டு கொளுத்துறாரு. அடுத்து அந்த மலை கிராமத்தில் எல்லாம் கூரை வீடாக தானே இருக்கும், ஒட்டுமொத்த ஊரையும் கொளுத்திடுறாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே கருகி இறந்துருது. அந்த கிராமமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனை 32 பேரை கொண்ட காரணத்துக்காக அவரை சீர்திருத்த பலியிலையும் போட்டுடுறாங்க. இந்த கிராமம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து மலை உச்சியில் இருக்க கிராமம். மலை கீழே வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் வழிபட்டுட்டு பக்தர் ஒருத்தர் அதே குளத்தில் நீராடிக்கிட்டு இருக்கப்ப இந்த ஒளியை பார்க்குறாரு. ஆனால் அது ஒரு கிராமமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கனால வர ஒளின்னு அவருக்கு தெரியாமல் அம்மன் தான் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க தீ ரூபத்தில் நினச்சி இவர் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. சரி இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த லாரியில் ஒரு குட்டி பொண்ணை ஏற்றி விட்டாங்களே, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ தாங்க காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இவரை தத்தெடுத்து அந்த அப்பா
இறந்து போயிடுறாரு. அது எப்படின்னு இனிமேல் போக தான் தெரியும். ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்த குடும்பத்தில் ஆல்ரெடி ஒரு குழந்தையும் இருக்கா. ஸோ அவளுக்கு ஹீரோயினை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அம்மா வந்து 2 பேரையும் ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம குழந்தையும் சரி தத்தெடுத்து வளர்த்த பொண்ணும் சரி நமக்கு சமம் தான் சொல்லிட்டு. ஆனால் சின்ன பொண்ணுக்கு அக்காவை பார்த்தா சுத்தராக பிடிக்க மாட்டுது. நம்ம ஹீரோயினை சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. இவங்க எக்ஸாம் எழுதி போலீஸாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருக்காங்க. அதே ஸ்டேஷனில் இருக்க இன்னொரு நபரை காட்டுறாங்க. இவரும் இப்போ தாங்க எக்ஸாம் எழுதி இந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்திருக்காரு. நான் இவர் ஹீரோனே சொல்லிக்கிறேன். இவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ கிட்ட அங்கே இருக்க ஸ்டேஷன் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஸ்டேஷனில் இருக்க ஒரே லேடி போலீஸ்னால் அது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாட்டுக்கு வரும், பொழுதுனிக்கும் லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்கும், என்ன பண்ணுனே தெரில. அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போயிடும், யார்ட்டையுமே பேசாத சார்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட்டு ஒருத்தர் வராருங்க. இவர் பேர் நம்ம சாலமோன்னு சொல்லிக்கலாம். சாலமன் வந்தோடனே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் உட்காந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ண சாலமனும் ஹீரோயினோட பிளேஸ்க்கு முன்னாடி நிற்கிறாரு. அவங்க ஏந்திரிச்சு விஷ் பண்ணுற வரைக்கும். அப்புறமா இதை நோட் பண்ண ஹீரோயின் ஏந்திரிச்சு விஷ் பண்ணோன்னு தான் அவர் உள்ளே போய் உட்காராரு. இவருக்கு என்னன்னு தெரிலங்க, ஹீரோயினை சுத்தராக பிடிக்கல. சாலமன் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை தனியாக கூப்பிட்டு வந்து இன்றைக்கி கலெக்ஷன் எவ்வளோ தேர்னுச்சுன்னு கேட்டு அந்த கலெக்ஷன் காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒருத்தர் பால்காரரை காட்டுறாங்க. அவர் காலில் சீக்கிரமாக போய் எல்லாரும் வீட்லேயும் பால் போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அர்ஜென்ட்டாக யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல வண்டியை ஓரம் கட்டி யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒன்று பார்க்குறாரு. பார்த்து இவருக்கு முகமே ஒரு மாதிரி ஆகுது. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறாரு. பார்த்தா அந்த ட்ரைனேஜில், அதாவது அந்த சாக்கடை தண்ணியில் ஒரு டெட் பாடி மிதந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த ஏரியா லிமிட்டில் தாங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனில் இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷன் ஹெட்டு சாலமன் இருக்கார் இல்லையா, டெட் பாடி எடுத்து பார்த்தோன்னே நான்லாம் எத்தனை வருஷம் சர்வீஸ், நான்லாம் பாடியை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் சூசைடாக தான் இருக்கும், குடிச்சிட்டு ஏரியில் விழுந்து இறந்து போயிருப்பான்னு சொல்ல. இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் வந்தால் தானே தெரியும் இது மர்டரா சூசைடான்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌடு, பப்ளிக், மீடியா பீப்புள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர் பாட்டுக்கு உள்ளே வர ஹீரோயின் அவர் வெளில அனுப்பிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவோ, மேடம் உங்களோட வேலை வந்து க்ரௌடை உள்ளே வராமல் பார்த்துக்கிறது தான், நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோயினுக்குமே கொஞ்சம் வருத்தமாக போயிடுது. சேர்ந்து மறுபடியும் போய் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற வேலையில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவங்க ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுதுங்க. இந்த மர்டர் நடந்துச்சு இல்லையா, அந்த டெட் பாடி கிடச்சிச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் ஸ்டேஷன், நடந்து கூட போயிடலாம். ஸோ ஜென்ஸ் போலீஸ் எல்லாருமே அங்கே இருக்க ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வரதை பார்க்குறாங்க. மேடம் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு டீயை சொல்கிறாரு. அப்படியே மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இறந்து போனவன் சூசைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு இன்னொருத்தர் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினோ, இது கண்டிப்பாக மர்டர் தான், நான் தான் பாடியை பார்த்தேன், இல்லை உடம்புல நிறைய கத்தி குத்து இருக்குது, எப்படியும் ஒரு 15 மேலே கத்தி குத்து வாங்கியிருப்பான், இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னந்தலையில் நல்ல பலமாக அடிபட்டு ஸ்கல்லே ஓப்பன் ஆகிருக்கு. கொன்னுட்டு பாடியை ஒரு சாக்கில் கட்டி, அந்த சாக்கு மேலே வராமல் இருக்க கல்லை கட்டி உள்ளே போட்டிருக்கணும். அங்கே இருக்க எலிங்கெல்லாம் அந்த சாக்கை கடிச்சதில் இந்த பாடி மேலே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி மேடம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, இவ்வளோ அக்யூரேட்டாக தெரிஞ்ச மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்க, ஏன்னா எங்கள் அப்பாவும் கத்தி குத்து வாங்கி தான் இறந்தாரு, அதனால் கத்தியால் குத்தின காயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நைட்டு தூங்கும்போது அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வந்து அடிக்கடி இவங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்காக டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்து மெடிசன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல நம்ம இன்ஸ்பெக்டரும் சரி, சாலமனும் சரி, ஹீரோவும் சரி எல்லாரும் எங்கே வந்துடுறாங்கன்னா மார்ச்சரிக்கு வந்துடுறாங்க அந்த டெட் பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்குறதுக்கு. ஸோ அட்டாப்சி பண்ண டாக்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 22 தடவை எவனோ கத்தியால் குத்தியிருக்கான், தலையில் பலமாக அடித்ததில் ஸ்கல்லு ஓப்பன் ஆகிருக்கு. இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் சாக்கில் கட்டி கல்லை கட்டி சாக்கடையில் போட்டிருக்காரு. அங்கே இருக்க எலிங்கள்லாம் இவர் உடம்பு பாதி தின்னு வச்சிருக்குங்க, ஓட்டை போட்டுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் சொல்கிற மாதிரியே இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நோட் பண்ணுறாரு. மட்டும் இல்லாமல் இவர் வயசு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அதனால மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. யாராவது காணாமல் போனவங்கள இந்த ஏஜில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபைல் இருக்குது. இதை தேடுறதுக்குள்ள மண்டை காஞ்ச பேருமேனு எல்லா போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்த ஹீரோவோ, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் டாக்டரும் சொன்னார், அவரை கொலை தான் பண்ணியிருக்காங்க, அதனால மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்லாம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நீங்களும் போய் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கங்கன்னு சொல்ல ஹீரோயினும் போய் ஜாயின் பண்ணி ஃபைல்லாம் தேடிட்டு இருக்காங்க. சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஹீரோ கிட்ட வந்து
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் வேணால் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை நைட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வரவான்னு கேட்க, சரி ரிஜிஸ்டரில் ஒரு சைனை போட்டுட்டு எடுத்துகிட்டு போங்க மேடம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டை நல்லா படித்து பார்க்குறாங்க. காலைல வந்த உடனே ஹீரோ கிட்ட தாங்க வேலையாக போய் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அட்டாப்சியெல்லாம் படித்து பார்க்கும்போது அவரோட காலில் வந்து இந்த கப்பிக்கல்லாம் குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அச்சு நிறையா இருந்துச்சுன்னு அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி காயங்கள்லாம் யாருக்கு வரும், ஒன்று ஜங்ஷனில் வேலை பார்க்குறவங்க, இல்லைன்னா நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி 2 இடத்துல வேலை பார்க்குறவங்களோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்ஸை மட்டும் நம்ம எடுத்தால் போதும்னு சொல்ல, சரின்னா அந்த மாதிரி ஃபைல்ஸாக தேடி எடுத்தால் ஒரு 8 வருது. ஸோ அந்த 8 பேரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்து பாடியை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க இது என் ஹஸ்பண்டு தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனவர் திரும்ப வீட்டுக்கே வரல, 1 மாதமாக காணோம், இப்போ பார்த்தா டெட் பாடியாக இருக்காருன்னு சொல்ல, சரி உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காமான்னு கேட்க, அந்த அம்மாவும் நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம், எங்களுக்குன்னு எதிரின்னு யார் இருக்க போகிறாருன்னு சொல்ல, சரி என்ன ஸ்டேஷன் ஹெட் சாலமோனோ இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதான் சொல்லிட்டாங்களப்பா எங்களுக்கு எதிரி யாரும் இல்லைன்னா இறந்து போனவரோட ஒய்ஃபே, கேஸை முடிச்சுட்டு போங்க, நம்மளுக்கு அடுத்தடுத்த கேஸை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக முடிக்க சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்ம கேஸை முடிக்கிறது, கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம என்ன பண்ணுறாங்க, நைட்டு ஜீப்பை எடுத்துகிட்டு யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல், இப்போ பாடி இங்கே வந்திருக்குன்னா அப்போ போட்டது எந்த இடத்துலேருந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியை சுற்றி இருக்க எல்லா கரையிலையும் தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய இறகு கிடக்கு. இவ்வளோ பெரிய இறகு எப்படி இங்கே வந்துச்சு, இவ்வளோ பெரிய பறவை நம்ம ஊரில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பறவையோட பேரை காட்டுது. அது இந்தியாவில் இருக்கவே இருக்காதான், அது ஃபாரினில் மட்டும் வாழக்கூடிய பறவைன்னு காட்டுது. இது எப்படி இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு கோயில் திருவிழாவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் கையில் கறி வாங்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு யாரும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருக்க ஒரு சின்ன குகைக்கு வராரு. அங்கே பார்த்தா அங்கே அடுப்பெல்லாம் வச்சு இவர் தனியாக அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் போல். அங்கே ஒரு கூண்டில் ஒரு வினோதமான பறவை வச்சுருக்காரு. அந்த பறவை வந்து மீட்டு தான் சாப்பிடும், அதாவது கறி, சில நேரம் மனுஷங்க கறியை கூட சாப்பிடுமா. அந்த பறவைக்காக கறி உணவு கொடுக்கறதுக்கு தான் இவர் கடையில் போய் கறி வாங்கிட்டு வந்திருப்பார் போல். அந்த பறவைக்கு இவர் கறியை போட்டு இவரும் சமைச்சு சாப்பிட்றாரு. அநேகமாக இந்த பறவை இவர் வச்சுருக்கதை பார்த்தா இவர் தான் கொலையாளியாக இருப்போரோன்னு நமக்கு சந்தேகம் வருது. ஆனால் ஆளை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக தெரியல, மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சின்ன வயசில் ஒரு பொம்மையை மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பொம்மை வேணும்னு சொல்லி அழுதுருப்பா பார்த்தீங்களா. அதை எடுக்க போய் கூட அண்ணங்காரன் அம்மாவையும் தங்கச்சியும் தொலைச்சிட்டு ரொம்ப நேரம் காட்டில் தேடிட்டு இருப்பார் இல்லையா, அந்த பொம்மை இவர்கிட்ட இருக்குது. அப்போ அநேகமாக இவர் தான் ஹீரோயினோட அண்ணனாக இருப்பாரோங்கிற சந்தேகத்தோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், வெயிட் பண்ணுங்கள்.